அனைவருக்கும் வணக்க நண்பர்களே. இது உங்கள் அரியணை போலீஸ் அகாடமி திருவாரூர். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தாலுக் எஸ்ஐ 2024 ப்ரிப்பரேஷன் சம்பந்தமாக 2023 எந்தெந்த பகுதியிலிருந்து எவ்வளவு கேள்விகள் கேட்கப்பட்டது, எந்தெந்த தலைப்புகளில் கேள்விகள் கேட்டிருக்காங்க. ஸோ சில டாபிக்லாம் பார்த்தோம் அப்படின்னா ரிப்பீட்டடாக கொஷின் வந்துகிட்டே இருக்குது. எப்படி ப்ரிப்பரேஷன் பண்ணணும் ஒரு ஐடியா பற்றி தான் உங்களுக்கு கொடுக்க போகிறோம். ஸோ இந்த தலைப்புகள்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. 2020 சில தலைப்புகள் ரிப்பீட்டடாக கொஷின்ஸ் கேட்டுட்ருக்காங்க. ஓகேவா? ஏன் அப்படின்னா, நம்ம ப்ரிப்பரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி எந்தெந்த டாப்பிக்கில் எவ்வளோ கொஷின்ஸ் கேட்பாங்க, எந்த சப்ஜெக்ட்டுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாகணும். ஸோ டிஎன்பிசி குரூப் 4 எக்ஸாம் முடிஞ்சு எஸ்ஐ எக்ஸாம் வரதால காம்படிஷன் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும், கட் ஆஃப் அதிகமாக இருக்கும். ஸோ டிஎன்பிசி கேண்டிடேட்டோட நம்ம மார்க் எடுக்க போகிற பார்ட், நம்மளை அவங்கள ஓவர் கம் பண்ண போகிற பார்ட் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த சயின்ஸ் அண்டு சைக்காலஜி டாப்பிக்கில் ஒரு 10 டாபிக். இதுதான் அந்த டிஎன்பிசி கேண்டிடேட் ப்ரிப்பேர் பண்ணாத டாபிக். ஸோ அதுவும் சில பேர் ப்ரிப்பேர் பண்ணிடுவாங்க. ஸோ நம்ம பிஃபோர் நோட்டிஃபிகேஷன் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஸ்கூல் புக் வைஸ் படிக்கிறது நல்லது. என்னை பொறுத்தளவுக்கு ஓரளவுக்கு எல்லா போர்ஷனையும் ஃபுல்லாக ப்ரிப்பேர் பண்ணிட்டோம் அப்படின்னா, அதுக்கப்புறம் நம்ம வேர் டு ஸ்டடி முக்கியமான டாபிக் சிலபஸ் பேஸ்னு படித்தோம் அப்படின்னா மார்க் நம்ம நிறையா எடுக்கலாம். ஏன்னா புக் பேஸ் பண்ணி தான் கொஸ்டின் கேட்குறாங்க. மேலும் அறிந்து கொள்வோம். இப்போ சிலபஸ் வைஸ் படிக்கிறப்ப சில மேலும் அறிந்து கொள்வோம், புக் பேக்லாம் உங்களுக்கு நிறைய மிஸ் ஆகிடும். ஸோ புக் பேக் படிக்கணும், மேலும் அறிந்து கொள்வோம் படிக்கணும், இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் படிக்கணும். அது இல்லாமல் புக்கு கவர் பண்ணிடணும். அதுக்கப்புறமா சிலபஸ் வேர் டு ஸ்டடி வைஸ்னு ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம நல்லா ஸ்கோர் பண்ணுறது வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி கரண்ட் அஃபேர்ஸுக்கு நிறையா முக்கியத்துவம் கொடுங்க. தமிழ் இங்கிலீஷுக்கு நல்லா முக்கியத்துவம் கொடுங்க. இதிலெல்லாம் நமக்கு மார்க் நிறையா ஸ்கிப் ஆகும். ஸோ லாஸ்ட் டைம் இயற்பியலில் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 11 கேள்விகள் கேட்டிருக்காங்க, வேதியியலில் 5 கேள்வி கேட்டிருக்காங்க, உயிரியலில் 10 கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ இது கொஞ்சம் வேரி ஆகும். ஒரு கொஸ்டின் 2 கொஸ்டின் என்ன ஆகும்னா மாறி மாறி கொஸ்டின் வரும். இதில் நமக்கு என்ன தெரிஞ்ச வேண்டியதுன்னா, கெமிஸ்ட்ரியில் கொஞ்சம் மீடியமான கேள்விகள் தான் கேட்டிருக்காங்க. அந்த கேள்விகளும் பார்த்தோம் அப்படின்னா எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். உயிரியல் பார்த்தோம் அப்படின்னா 10 கேள்வி. ஸோ இந்த 10 கேள்வியில் ஒரு 5 கேள்வி வைட்டமின்கள், தாது உப்புகள், நோய்கள், சுற்றுச்சூழல் சூழலியல், இதேமாரி முக்கியமான டாபிக். உதாரணத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா இந்த வன உயிரிகள் காப்பகம், பறவைகள் சரணாலயம், நீர்வீழ்ச்சி, இதுலேருந்து கொஸ்டின் பேப்பர் இல்லாத கொஸ்டினே இல்லை. வரலாறு பாருங்கள். வரலாறுலாம் இந்த குப்தர்கள், மௌரியர்கள், ஐரோப்பிய வருகைகள் அதெல்லாம் சொல்ல போகிறோம் உங்களுக்கு. வரலாறு பாருங்கள். வரலாறில் மட்டும் 10 கேள்வி. அப்போ இது கொஞ்சம் பெருசு தான். உயிரியல் 10. கெமிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா 6வது 10வது வரைக்கும் நம்ம கெமிஸ்ட்ரி படித்தாலும் கேட்க போகிறது 5 கேள்வி தான். ஸோ அதில் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் நம்ம என்ன பண்ணிடலாம், குறைச்சிக்கலாம். 10th கெமிஸ்ட்ரி மட்டும் படித்தா கூட போதும். 11th 12th கெமிஸ்ட்ரிலாம் படிக்கணுமா அப்படின்னா தேவையே கிடையாது. புவியியல் பாருங்கள், 12 கேள்வி. இந்த புவியியல் ஏன் 12 கேள்வி அப்படின்னா, இதில் தான் அந்த நீர்வீழ்ச்சிகள், சரணாலயங்கள், வன உயிரி காப்பகங்கள் அதெல்லாம் வந்துடும். ஸோ ஜிகே ப்ளஸ் ஜியாகிரஃபி உங்களுக்கு இதாகிடும். ஸோ எக்கனாமிக்ஸ் பாருங்கள் 4 கேள்வி. இப்போ இந்த எக்கனாமிக்ஸுக்கு நம்ம கான்சன்ட்ரேஷன் கொஞ்சம் குறைச்சிக்கலாம். 10th எக்கனாமிக்ஸு கொஞ்சம் கான்செப்ட் வைஸு. அரசியலமைப்புலேருந்து நிறைய கேள்விகள் கேட்டிருக்காங்க. அரசியலமைப்பு, பொது அறிவு இதெல்லாம் மிக்சிங் ஆகி வரும் டாபிக். நடப்பு நிகழ்வு பாருங்கள் 10 கொஸ்டின்ஸ். இந்த 10 கொஸ்டினும் செலக்டட் டாபிக்ஸ் ஒன்லி தான். விருதுகள், விளையாட்டுகள். ஸோ கிட்டத்தட்ட இதுதான் மார்க் டிஸ்ட்ரிபியூஷனு. நிறைய பகுதிகள் இருக்கிறதால என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ நம்ம கட் ஆஃப் கண்டிப்பாக ஒரு 120 எடுத்தால் தான் நமக்கு வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உறுதியாக இருக்கும். நீங்கள் 120 எடுத்து நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்க, ஃபிசிக்கல் 15 அடிச்சிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எஸ்ஐ. இதில் ஃபிசிக்கலில் குறையலாம், ரிட்டனில் நீங்கள் என்ன பண்ணக்கூடாதுன்னா குறையக்கூடாது. இன்டர்வியூ பிரச்சனை கிடையாது. இன்டர்வியூ அந்த இடத்துல நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி கூட அடிச்சிக்கலாம். சார் என்னால் ரோப் ஏற முடியாது, என்னால் லாங் ஜம்ப்லாம் தாண்ட முடியாது, நீங்கள் இப்போலேருந்து ப்ராக்டிஸ் பண்ணுறது நல்லது. எஸ்ஐ தான் ஆவா, நான் யூனிஃபார்ம் தான் போடுவேன் அப்படின்னு நீங்கள் பிளான் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபிசிக்கலி நீங்கள் கான்சன்ட்ரேஷன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இதிலே பாருங்களேன், கிட்டத்தட்ட 9 டாப்பிக்கு ப்ளஸ் ஒரு 12 டாபிக் இருக்கிறதால ஒரு டாபிக் ஒரு கொஸ்டின் நம்ம தப்பானா கூட 12 கொஸ்டின் தப்பாக போயிடும். இது இல்லாமல் தெரியாத டஃப்பான கொஸ்டின் ஒரு 5 கொஸ்டின் வைப்பாங்க. அந்த 5 கொஸ்டின் தப்பாக போயிட்டுனா கட் ஆஃப் அப்படி தான் நமக்கு மிஸ் ஆகுது. இப்போ ஃபெயில் ஆகிறவங்களாம் பார்த்தீங்க அப்படின்னா 0.5 1 கொஸ்டின் 2 கொஸ்டின் உங்களுக்கு மிஸ் ஆகுது. இதுக்கு என்ன பண்ணணும், இதை ஓவர் கம் பண்ணுறது என்ன பண்ணணும் அப்படின்னா, நிறைய டெஸ்ட் நீங்கள் எழுதி பார்க்கணும். கம்பல்சரி ஏதாச்சும் ஒரு டெஸ்ட் பேட்சில் நீங்கள் ஜாயின் பண்ணிருக்கணும். கிளாஸஸ் அட்டன் பண்ணணும், ரிவிஷன் பண்ணணும், டிஸ்கஷன் பண்ணணும்.
அறிவியலில் பாருங்கள், இயற்பியலில் கண்டுபிடிப்புகள்லேருந்து கேள்விகள் இல்லாத கொஸ்டின் பேப்பரே இருக்காது. ஒரு வாட்டி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தொலைநோக்கியை கண்டுபிடிச்சது, தற்கால தொலைநோக்கி கண்டுபிடிச்சது யார்? ஒரு கொஸ்டினில் பார்த்தீங்க அப்படின்னா வெற்றிட குடுவை கண்டுபிடிச்சது யார்? அடுத்தது அறிவியல் விதிகள், பாஸ்கல் லா, மிதத்தல் விதி. ஸோ இதே போல் கொஸ்டின் இடம்பெறுது. விசைகள் பேஸ் பண்ணி கொஸ்டின். ஸோ விசைகள், இயக்கம், இதெல்லாம் சேம் டாபிக் தான். அடுத்து ரேடியோ அலைகள், ஒளியியல். ஸோ இயற்பியலை பொறுத்தளவுக்கு இயக்கம், அலைவியல், கண்டுபிடிப்புகள், விதிகள், வெப்பம், ஒளி, மின்னோட்டம், அதுலேருந்து கரெக்டாக ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாருங்க. ஒவ்வொரு டாபிக் சில கொஸ்டின் வந்து சிலது 2 கொஸ்டின் கேட்பாங்க, சிலதில் ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. இந்த இதை கான்சன்ட்ரேஷன் பண்ணி படிக்கணும். ஃபஸ்ட்டு படிக்கிறப்பயே நல்லா டெப்த்தாக கான்செப்ட் ஓரியன்டாக கொஸ்டின்ஸ் கூட்டுரு காரணம் நிறையா வைக்கிறாங்க, பொறுத்து வைக்கிறாங்க. மேலோட்டமாக படிக்கவே கூடாது. நீங்கள் எஸ்ஐ ஆகணும் அப்படின்னா லாஸ்ட் டைம் பிசி கொஸ்டினே பார்த்துருப்போம், நிறைய கூட்டுரு காரணம் வச்சுருப்பாங்க. கான்செப்ட் ஓரியன்டாக படிக்கணும். அடுத்து பாருங்கள், வேதியியல் பாருங்கள். இந்த வேதிப்பொருளுடைய காம்போசிஷன் என்னன்னோ, எல்பிஜி கேஸில் என்ன கேஸ் கலந்துருக்காங்க, எத்தில் மெர்கப்டான், எல்லாம் பயன்பாடு ஓரியன்டாக. நிறம் காட்டி, இயற்கை நிறம் காட்டி, செயற்கை நிறம் காட்டி, குளுக்கோஸோட மூலக்கூறு வாய்ப்பாடு, அமிலமலை, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக். இது வந்து கொடுத்துருக்காங்க. இது இல்லாமல் நம்ம வந்து 10th சயின்ஸில் உள்ள அணுக்கரு வேதியியல், அணுக்கரு இயற்பியல், அதெல்லாம் நம்ம படித்து வச்சுக்கணும். இது வந்து லாஸ்ட் டைம் கேட்ட கொஸ்டின். அடுத்து பாருங்கள், உயிரியல் பாருங்கள். இந்த 10 டாபிக் மட்டும் படித்தாவே போதும். நீங்கள் கேட்க போகிற 10 கேள்வி 8 கேள்வி நீங்கள் அடிச்சலாம், கம்பல்சரி 8 கேள்வி. இப்போ தாது உப்பு அப்படின்னா தாது உப்பு குறைபாடு, வைட்டமின் குறைபாடு, ரிப்பீட்டட் கொஸ்டின். 11th 12th வரைக்கும் இதில் கான்சன்ட்ரேஷன் பண்ணி படிச்சிடணும். இந்த டாபிக் மட்டும் 11th 12th ஒரு பாக்ஸ் இருக்கும், அதையும் படிச்சிடணும். அடுத்து தாவர உலகத்தில் பயன்பாடுகள், ரத்தத்தை பற்றி, வைரஸை பற்றி, நோய்களை பற்றி கொஸ்டின் கண்டிப்பாக இருக்கும். பாருங்கள், பல்வேறு வகையான நோய்கள், பாக்டீரியா நோய், வைரஸ் நோய், இதை நோட் பண்ணி இதை மைண்டில் ஏற்றிடுங்க. ஃபஸ்ட்டு மனப்பாடம் பண்ணிவிடுங்க. தாவர உலகத்தை பற்றி, செல்லு மற்றும் பசுங்கனியம், விலங்குலகம், இதுதான் டாபிக். இதுலேருந்து தான் கான்சன்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க. வரலாறுல பாருங்களா, பத்திரிகையிலேருந்து ஒரு கொஸ்டின் கேட்டாங்க. அடுத்தது கிளர்ச்சி, இந்த சாந்தலர் கிளர்ச்சி, கோல் கிளர்ச்சி, 1857 புரட்சி, அது டெல்லி சுல்தான் ஒரு கொஸ்டின், முகலாயர்லேருந்து ஒரு கொஸ்டின். குப்தர்களை பாருங்கள், பௌத்த துறைகளில் இந்தியாவிற்கு யாருடைய, இப்போ சந்திரகுப்தர் மௌரிய காலத்தில் யார் இந்தியாவுக்கு வந்து பௌத்தர் யார் அப்படின்னு கொஸ்டின் கேட்குறாங்க. முகலாய பேரரசர் வந்து அடித்தளம், அதில் சிறந்த அரசர், ஐரோப்பியர் வருகை, ஆங்கிலேயரோட பங்களிப்பு, இந்த ரயில்வே துறை, பொதுப்பணித்துறை, அதெல்லாம் இருக்குல்ல, தந்தித்துறை. இந்த வேர்ல்டு ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் இருக்குது. நம்ம எஸ்ஏ எக்ஸாமில் மட்டும்தான் இந்த வேர்ல்டு ஹிஸ்ட்ரி கேட்பாங்க. இதுக்கு எந்த புத்தகத்தை நீங்கள் படிக்கணும் அப்படின்னா 10th ஹிஸ்ட்ரியில் ஃபஸ்ட்டு 1லேருந்து 4 லெசன்லேருந்து ரிப்பீட்டடாக கொஸ்டின் வந்துகிட்டே இருக்கு. இதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணிடவே கூடாது. பர்மா எப்போது சுதந்திரம் அடைந்தது, அந்த கொஸ்டின். பர்மாவுடைய சுதந்திரத்துக்கு காரணமாக இருந்தவர் யார், இந்த பாஸ்டர் தேநீர் வந்து முதல் உலகப் போர், 2ஆம் உலகப் போர், முதல் உலகப் போருக்கு பிறகு அதோடைய விளைவுகள் என்னன்னோ அப்படின்னு சொல்லிட்டு டாபிக். ஓகேவா? புவியியலில் பாருங்களேன், வளங்கள் சம்மந்தமாக, உதாரணத்துக்கு வந்து நிலக்கடலை எங்கே அதிகமாக விளையுது, தேயிலை எங்கே அதிகமாக விளையுது அப்படி சொல்லிட்டு ஒரு பொறுத்துக்க. விலங்குகள் சரணாலயம் கண்டிப்பாக எல்லாத்தையும் படிச்சிடணும். இந்தியா லெவலில் படிக்கணும், தமிழ்நாடு லெவலில் படிக்கணும். அடுத்து புவி வெப்பமயமாதல் பற்றி, பறவைகள் சரணாலயம் பாருங்கள். விலங்கு சரணாலயத்துலேருந்து ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க, பறவைகள் சரணாலயத்துக்கு ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. முக்கியமான இடங்கள், பிளேஸு, எண்ணெய் வயல்கள், கப்பல் கட்டும் தளம், பசுமை கார்பன் பற்றி, உயிர்கோள காப்பகங்கள். இது பாருங்கள், 3 டாபிக். 1 2 3 4 ஒரே பக்கத்துலேருந்து கொஸ்டின் 3 கொஸ்டின். அடுத்து பாருங்கள், தேசிய பூங்கா, எல்லாம் சேம் தானே உங்களுக்கு. தேசிய பூங்கா 4வது கொஸ்டின். ஒரே எக்ஸாம்பிள் 4 கொஸ்டின். விலங்கு சரணாலயம் ஒன்று கேட்குறாங்க, பறவைகள் சரணாலயம் ஒன்று கேட்குறாங்க, தேசிய பூங்கா ஒன்று கேட்குறாங்க, உயிர்கோள காப்பகம். இதை மட்டும் படிச்சிட்டு போனால் 4 கொஸ்டின் அடிச்சிருப்பாங்க. இது படிக்காமல் போயிடாதீங்க, எக்ஸாமுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அடுத்தது பாருங்கள், இந்த பணவீக்கம், எக்கனாமிக்ஸில் இந்த பணவீக்கம், பணவாட்டம், இது சம்மந்தமாக ரிப்பீட்டடாக கொஸ்டின் கேட்குறாங்க. அடுத்து தமிழ்நாட்டோட சிறப்பு மாவட்டங்களை பற்றி, நெசவு தலைநகரம் எது, பம்ப் சிட்டி எது, குட்டி ஜப்பான் எது, அதேமாரி. அடுத்து நிதி ஆயோக்கு 5 ஆண்டு திட்டங்கள்,
அதை பற்றி ஒரு கொஸ்டின். இந்த மறைநீர் ஏன் கொஸ்டின் எடுத்துருக்காங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து மேலும் மருந்து உள்ள இருக்கும், அதுலேருந்து எடுத்துருக்காங்க. இந்த புரட்சிகள் எல்லாருக்குமே தெரிஞ்சது, அதுலேருந்து கொஸ்டின். அப்போ இதெல்லாம் கேட்டாங்கன்னா கொஸ்டின் ஈஸியாக இருக்கும். சில இயக்கங்கள், சிப்கோ இயக்கம், நம்மாழ்வாரோட இயக்கம், இதுலேருந்து கொஸ்டின் கேட்டுறாங்க. பார்த்துங்க எதை படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதை ஃபஸ்ட்டு படிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் படிங்க. இதை நீங்கள் படிக்கிறப்ப இந்த டாபிக் வந்து முக்கியத்துவம் கொடுத்துருங்க. அரசியலமைப்பில் பார்த்தீங்கன்னா வாக்காளர் பட்டியல் பற்றி, கிராம பஞ்சாயத்து பற்றி, குடியரசுத் தலைவர் பற்றி, போக்சோ ஆக்ட், பேரூராட்சி, குடியுரிமை. இந்த குடியுரிமை அப்படிங்கிற டாபிக் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பொது அறிவில் இந்த டாபிக் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நாணயங்கள் ரிப்பீட்டடாக கொஸ்டின் கேட்குறாங்க. தலைநகரங்கள், உக்ரைனோட தலைநகரம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ரிப்பீட்டடாக கொஸ்டின். முக்கிய தினங்கள், டேட்டு, கம்பல்சரி டேட் இருக்குது. பன்னாட்டு அமைப்புகள், எல்லை கோடுகள், மக்கள் தொகையிலேருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின். இதில் ஃபஸ்ட்டு ஸ்ட்ராங் ஆகுங்க. என்ன சொல்லணும் புரியுதா உங்களுக்கு? அடுத்த பாருங்க, நடப்பு நிகழ்வுகள். இதுதான் 10 கொஸ்டின் கேட்குறாங்களா? கம்பல்சரி விருது, நிறுவனங்களுடைய முக்கிய அமைப்பு, தலைநகரம், பன்னாட்டு அமைப்போட பங்களிப்பு, ரீசெண்டாக புவிசார் குடியுரிமை கொடுக்காங்கன்னா அது. அப்புறம் இவங்க யார்? இப்போ அசீம் பிரேம்ஜினா யார்? ஆர்பிஐயோட கவர்னர் யார்? வேர்ல்டு பேங்கோட தலைவர் யார்? அப்படி கொஸ்டின் சொல்லிட்டு கேட்பாங்க. அடுத்து புக்ஸ் அண்ட் ஆத்தர். ரீசெண்டாக யாராவது புக்கு சிறப்பான புத்தகம் எழுதிருக்காங்கன்னா அது. விளையாட்டு போட்டிகள், ஒலிம்பிக் எப்போ நடக்க போகுது, எங்கே நடக்க போகுது, அடுத்த ஒலிம்பிக் போட்டி எங்கே நடக்க போகுது, அகழ்வாராய்ச்சிலாம். இது வந்து நமக்கு தமிழ்நாட்டுக்காக கொஸ்டின். இது விண்வெளி திட்டம், ஏதாச்சும் விண்வெளி அமைப்பு செயற்கைக்கோள் அனுப்புகிறாங்க அப்படின்னா அது சம்மந்தமாக படிச்சிடணும். இதெல்லாம் கான்சன்ட்ரேஷன் பண்ணி படித்தாவே ஓரளவுக்கு நமக்கு வந்து நிறையா கொஸ்டின்ஸ் வந்துடும். ஸோ இங்கிலீஷில் இந்த டாபிக் 9 டாபிக்: டென்ஸு, ப்ரேசஸ்ஸு, சென்டென்ஸ் பேட்டர்னு, கொஸ்டின் டேக்கு, வெர்பு, கரெக்ட் த சென்டென்ஸ், ப்ரிஃபிக்ஸ் அண்ட் சஃபிக்ஸு, ஆன்டனிம்ஸு, இடியம்ஸ். ஓகேவா? இந்த சைக்காலஜி மட்டும் நம்ம தனியாக ஒரு இதில் பார்ப்போம், அடுத்த வீடியோவில் பார்ப்போம். சைக்காலஜியில் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் எப்படி கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க, எந்தெந்த டாபிக் செலக்டடாக சொல்லிடலாம், இந்த டாப்பிக்லேருந்து கொஸ்டின்ஸ் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஒரு 5 கொஸ்டின் 10 கொஸ்டினுக்காக தான் நம்ம வந்து புக்கே படிக்கிறோம். நல்லா தெரிஞ்சுங்க. இதை மட்டும் படிச்சுட்டு போனோம்னா 110 அடிச்சிடலாம். ஆனால் அந்த 110ல் 120 அடிக்கிறதுக்காக தான் புக்கை படிக்கிறோம். அதுக்கு தான் இந்த டைம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். பிஃபோர் நோட்டிஃபிகேஷன் ஒரு 3 months நீங்கள் புக்கை படிச்சிட்டிங்கன்னா கான்செப்ட் ஓரியன்டான கொஸ்டினை நீங்கள் என்ன பண்ணலாம், அடிச்சிடலாம். ஓகேவா? நம்முடைய அரியணை போலீஸ் அகாடமி, நம்ம இனிமேல் நம்ம யூனிஃபார்ம் சர்வீஸ்க்காக மட்டும்தான் நம்ம வந்து கிளாஸஸ் வந்து கண்டக்ட் பண்ண போகிறோம். ஸோ ஓப்பன் கோட்டாவுக்கான ஆன்லைன் கிளாஸஸ், டெஸ்ட் பேட்ச் எல்லாமே கண்டக்ட் பண்ணுறோம். அதே போல் டிபார்ட்மெண்ட் கோட்டாவுக்கான ஆன்லைன் கிளாஸ், டெஸ்ட் பேட்ச் எல்லாம் கண்டக்ட் பண்ண போகிறோம். ஸோ தொடர்ச்சியாக நம்மளுடைய சேனல் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ ஒரு திட்டமிட்டு படிங்க, அவ்வளோதான். இன்றைய காலகட்டத்தில் எப்படி போட்டி இருக்குது, எஸ்ஏ மட்டும் ஆகணும் நம்ம நினைக்கிறவங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி கேண்டிடேட் எந்த அளவுக்கு டஃப் கொடுக்க போகிறாங்க அப்படி பார்த்துக்கணும். பிளான் பண்ணிக்கிங்க, உங்களால் முடியும். தொடர்ச்சியாக படிங்க நண்பர்களே. அனைவருக்கும் வெற்றி வாழ்த்துக்கள்.